பொதுவாக இந்த ஏமாற்றக்கூடியவர்கள், திருடக்கூடியவர்கள், மோசடி செய்யக்கூடியவர்கள், இந்த மாதிரியான நபர்கள் அந்த செயல்களில் குற்ற உணர்ச்சியே இல்லாமல் ஈடுபடுவதற்கு அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பது எது அப்படின்னு பார்த்தா அவர்களுடைய சிந்தனை, எண்ணம் தான். அவர்களுடைய தாட் எப்படி இருக்கும்னு சொன்னால், பொதுவாக இந்த உலகத்தில் யாருமே நல்லவர்கள் கிடையாது. எல்லோருமே ஏதாவது ஒரு வகையில் ஏமாற்றக்கூடியவர்களாக தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நாம் மட்டும் ஏன் நீதியாக நேர்மையாக வாழணும்? நாம் யாரை ஏமாற்றுகிறோமோ அவன் வேறு ஒருவனை வேறு வழியில் ஏமாற்ற தான் செய்கிறான். அப்போ யாரும் நம்ம நல்லவர்களை ஏமாற்றுவது கிடையாது. ரெண்டாவதாக, நேரு வழியில் பணம் சம்பாதிக்கிறதுனா ரொம்ப காலமாகும். அதே குறுக்கு வழியில் பணம் சம்பாதிச்சா சீக்கிரம் முன்னேறிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். மூன்றாவதாக, யார் எக்கேடு கெட்டு போனால் என்ன, நாம் நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிற சுயநலம். இந்த மாதிரியான நபர்கள் முதல்ல சிந்திக்கணும். இந்த உலகத்தில் நல்லவர்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அல்லாஹுக்கு பயந்து நீதி நேர்மையாக வாழக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. நம்முடைய அந்த ஏமாற்று வேலை ஒருவேளை ஒரு நல்லவனை பாதித்து விட்டால் அதைவிட ஒரு பெரிய பாவம் வேறு எதுவும் இருக்க முடியாது. அடுத்ததாக, இவர்கள் பேசக்கூடிய அந்த லாஜிக் என்னன்னா, எல்லாரும் ஏமாத்துறாங்க அதனால நானும் ஏமாத்துறேன் அப்படின்னு சொல்கிறாங்களே, நாளைக்கு எல்லோரும் நரகத்துக்கு போகிறாங்க அதனால நான் போனால் பரவாயில்ல அப்படின்னு நினைப்போமா, அல்லது நான் மட்டும் அந்த நரக நெருப்புலேருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு நினைப்போமா அப்படிங்கிறத யோசிக்கணும். ரெண்டாவதாக, நாம் எந்த ஒரு பொருளையும் குறுக்கு வழியில் சம்பாதிச்சோன்னு சொன்னால் அது தற்காலிக சுகத்தை தருமே ஒழிய நிரந்தர கஷ்டத்தை தரும். தவறான வழியில் வந்த பணம் தவறாமல் தீங்கை தந்துவிட்டு தான் போகும் அப்படிங்கிறத நாம் மனசில் வச்சுக்கணும். அடுத்ததாக, நாம் யாரிடம் ஏமாற்றப்பட்டோமோ அப்போது நமக்கு எப்படி வலித்ததோ அதே மாதிரி தான் நாம் பிறரை ஏமாத்துகின்ற போது அவர்களுக்கும் வலிக்கும் என்ற பொதுநலம் இருக்குமே. ஆனால் நம்ம யாரும் ஏமாற்ற மாட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளைக்கு மறுமையில் மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு கொடி வழங்கப்படும். அந்த கொடி அவருடைய மோசடிக்கு ஏற்ப உயரமாக இருக்கும். அவர்கள் அதில் யாருக்கு மோசடி செய்தார்கள் என்பது பொறிக்கப்பட்டிருக்கும். அதன் மூலம் இவன் மோசடிக்காரன் என்பதை மக்கள் அடையாளம் கண்டு கொள்வார்கள். அதனால் அவன் கேவலமடைவான், இழிவடைவான் என்று எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள்.